விவ் இசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பனையூர் பத்தினிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை அந்த தாவேகா தவிட்டு தற்குறிகள் கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். சரி, என்னடா அப்படி ஒரு ஷாக்க இந்த தவிட்டு தற்குறிகள் இந்த பனையூர் பத்தினிக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இவங்க வந்து வேட்பாளர் விருப்பு மனுவை யாருனாலும் வாங்கலாம், அந்த வேட்பாளர் விருப்பு மனுகளை மீண்டும் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அறிவிப்பு வெளியிட்ட அந்த நாள் கிட்டத்தட்ட 10,000 விண்ணப்பங்களை 100 ரூபாய்க்கு கூறு போட்டு வித்துருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபான்னு வச்சுங்களேன், ஒரு 10 லட்சம் ரூபாய் வசூல போட்டிருக்கு தாவேகா. அவனுக்கு குவி குவி வித்த மாதிரி, ஏதோ கடை தெருவுல முட்டாய் விற்கிற மாதிரி குவி குவி வித்திருக்காங்க. வரவங்கலாம் 100 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருக்கான். எப்படி வரவங்கலாம் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிருக்கான். அங்க கூடின கூட்டத்தால அங்க தெருவுல இருந்தவங்க எல்லாம் காண்டாயி, இவனுங்க அலப்பற தாங்க முடியல, அட்டகாசம் தாங்க முடியல. அந்த தெருவுல வசிக்கக்கூடிய அந்த பனையூர் பத்தினியுடைய பங்களாவில் அந்த தெருவில் வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே போராட்டத்துல குதிச்சிட்டாங்க. இவங்க அட்டூழியம் தாங்க முடியல, இவங்க அட்டகாசம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போராட்டத்துல குதிச்சு அது நியூஸா வெளியில வந்தோடனே தாவேகா நிர்வாகிகள்லாம் எப்பா நீங்க இந்த பகுட்டு வராதீங்க, நீங்க இந்த பகுட்டு வந்து வேட்புமனு வாங்க போறேன்னு சொல்லிட்டு வராதீங்க, ஆன்லைன்ல பதிவு பண்ணிக்கன்னு தாவேகா தவிட்டு தற்குறிகள் ஆன்லைன்ல பதிவு பண்ண சொன்ன உடனே அப்புறமா எல்லாம் ஆன்லைன்ல 100 ரூபாய் கொடுத்து அந்த விண்ணப்பங்களை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 விண்ணப்பங்கள் விற்று இருக்கிறதாக தகவல்கள் வருது. எப்படி 50,000 விண்ணப்பங்கள் வித்து இருக்கிறாங்க. அப்பனா ஒரு 50 லட்சம் ரூபாய் வசூல போட்டிருக்காங்க தாவேகாவினர். இவங்க இதுல வசூல போட்டது மட்டும் இல்லாமல் திரும்ப அந்த வேட்பு மனுவை ஃபில் பண்ணி நீங்க கொடுக்கும் போது 10,000 ரூபாய் கட்டணும். அதாவது அந்த வேட்புமனு எதுக்கு? எம்எல்ஏ சீட்ல எலெக்ஷன்ல நிக்கிறதுக்காக தான். இந்த தவிட்டு தற்குறிகள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு போஸ்டர் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பேப்பரை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் 100 ரூபா தானே கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு அவனும் வீட்டுல வச்சுக்கிட்டான். நீ 100 ரூபா கொடுத்து நான் வாங்கி இருக்கிறேன், அதை திரும்ப கொண்டு வந்து ஒன்ட்ட கொடுக்கணுமா அப்படின்ற ரேஜிக்கு வந்துட்டானுங்க. அப்ப திரும்ப அந்த விண்ணப்பங்களை வந்து ஃபில் பண்ணி திரும்ப கொடுக்கும்போது 10,000 ரூபாய் கட்டணும், அதான் கட்டணும் அப்படின்னு தாவேகா தரப்புல அறிவிப்பு வெளியிட்டோன்னே எப்படி இங்க 10 லட்சம் ரூபாய்க்கு பிளான் பண்ணவனுங்க 50 லட்சம் ரூபாய்க்கு பிளான் பண்ணானுங்களா, அது 50 கோடி ரூபாய் பிளானா மாறுது. இப்போ 100 ரூபான்னாக்க 50,000 விண்ணப்பம் ஒரு 50 லட்சம் ரூபாய் வச்சுங்களேன், அதுவே 10,000 ரூபாய் மாறும் போது 50 கோடி ரூபாயா மாறும். அப்போ 50 லட்சத்துல இருந்து 50 கோடி அடிப்பதற்கு இவனுக்கு பிளான் போட்டானுங்க, அது சொதப்பிட்டு போயிடுச்சு. 50,000 விண்ணப்பங்கள் விற்கப்பட்டது, ஆனால் வந்தது என்னவோ வெறும் 5,000 விண்ணப்பங்கள் தான். இப்ப தெரியுதுங்களா எதற்காக இவர்களை தவிட்டு தற்குறின்னு சொல்றோம்னு இப்ப தெரியுதுங்களா? அது என்னமோ பொறிகடலை மாதிரி வாங்கிட்டு போயிட்டாங்க. திரும்ப ஃபில் பண்ணி கொடுக்கும்போது 10,000 கொடுறானாக்க எல்லாம் வீட்லயே வச்சுக்கிட்டான். இதான் விஜயின் மீது இவர்கள் வச்சிருக்கக்கூடிய பற்று. எப்படி? இதான் விஜய் மீது இவர்கள் வைத்திருக்கக்கூடிய பற்று. ஆனா மீடியா முன்னாடி ஏதாவது மீட்டிங்ல போய் மைக் நிட்டா, விஜய்க்காக என் உயிரையே தருவேன், விஜய் தான் எனக்கு முக்கியம், என் புருஷனை விட, நான் பெத்த பிள்ளைய விட எனக்கு விஜய் தான் முக்கியம், இப்படிலாம் வீரவாசனம் பேசுவாங்க. சரிடா, வாங்கிட்டு போன விண்ணப்பத்தை 10,000 கட்டி திரும்ப கொடுறான்னாக்க ஒரு பயம் வரல, பிம்பிலிக்கா பிலாக்கி அப்படின்னு காட்டிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வெறும் 5,000 விண்ணப்பங்கள்லாம் வந்திருக்கிறதுன்னு மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்குது இந்த தாவேகா வட்டாரம். என்னடா இப்பவே இவனுக்கு பேக் அடிக்கிறானுங்களே, இவனுங்களை நம்பி நாம எலெக்ஷன்ல இறங்கலாமா, எலெக்ஷன்ல வேலை செய்யலாமா, அல்லது அங்க களத்துல இறங்கணும்னு ரிவிட் அடிச்சிருவாங்களான்னு ஒரு கிளி இப்பவே அவர்களுக்கு தொத்தி விட்டது. அப்போ வேட்பாளர் மனுவை எதுவோ பொறிகடலை மாதிரி குவி குவி வித்து இந்த அசிங்க இவங்களுக்கு தேவையா? சொல்லுங்க பாப்போம். அதுவும் அந்த 18 வயசு நிரம்பாதவன், ஓட்டு ஐடி இல்லாதவெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கான் 100 ரூபாய் கொடுத்து. பள்ளிக்கூடத்தை ஸ்கூல் பஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கானுங்க அந்த வேட்பு மனுவை. அப்ப எந்த அளவுக்கு வியாபாரமாக மாத்திட்டானுங்க பாரு அரசியல. ஒரு சாதாரண வேட்பு மனுவிலே 50 கோடி ரூபாய் வரைக்கும் கொள்ளையடிக்கலாம்னு பிளான் போட்ட இந்த டிவிகேவினர் தான் ஆட்சிக்கு வந்து தூய்மையான ஆட்சி நீங்க தர போறீங்களா? சொல்லுங்க பாப்போம். இதான் உங்களுடைய அரசியலா? எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? அப்போ விஜய் அவர்கள் வருகை என்பது திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். ஏன்னா அவருக்கு களத்துல இறங்கி ஜெயிக்கணும்னு ஆசை இருந்தா, நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டோம், நம்ம கேரியரின் உச்சத்தையே, எப்படி அந்த டிஃபன் கேரியரின் உச்சத்தையே விட்டுட்டு வந்துட்டோம், நாம ஜெயிச்சே ஆகணும், வென்றே ஆகணும்ன்ற அந்த வெறி இருந்திருந்தா தினந்தோறும் மக்களை போய் சந்திச்சிருப்பாரு, தினந்தோறும் பிரஸ் மீட் கொடுத்திருப்பாரு. ஏன் கொடுக்கல? ஏன்னா திமுகவோட அசைன்மெண்ட்டை செயல்படுத்த வராரு. நமக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன? திமுகவை வெற்றி பெற வைக்கணும், இந்த ஓட்டுகளை சிதற வைக்கணும். நாம எதுக்கு தேர்தல் காலத்துல போய் மக்களை செஞ்சுட்டு பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு எலெக்ஷன்ல நிக்கிறோம்னு சொன்னாலே ஒரு 10% மக்கள் நம்மளை வாங்கி நம்ம இந்த தமிழ்நாடு இழிச்சவாயர்கள் ஓட்டை போட்டுருவாங்கல்ல, ஓட்டு பிரிஞ்சிரும்ல, திமுக ஈஸியா ஜெயிச்சிரும்ல. அந்த மெதப்புல தான் இவர் பிரச்சாரத்துக்கு போகாம, பிரஸ் சந்திக்காம இவர் பனையூருக்குள்ளே படுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நாமனா அரசியலுக்கு முழு நேரமா வர்றதுக்காகவா வந்தோம், நாம வெல்வதற்காக வந்தோம், ஓட்ட பிரிக்க தானே வந்தோம், படுத்துக்கிட்டே பிரிக்கலான்ற முடிவுக்கு விஜய் வந்துட்டாரு.
ஏன்னா நம்ம சாதாரணமா நான் இப்ப கட்சி ஆரம்பிச்சா கூட ஓடணும், மக்களை சந்திக்கணும், தெரு தெருவா போய் மக்களை சந்திக்கணும், அப்படிதான் நம்ம யோசிப்போம். நீங்களும் அப்படித்தானே யோசிப்பீங்க. ஆனா இந்த பனையூர் பத்தி நீ எப்படி யோசிக்குது பத்தியா? பனையூர் உள்ளே படுத்துக்கிட்டு ஓட்டு வாங்கலாம். அப்ப என்ன கணக்கு? ஓட்டை பிரிக்கணும், ஓட்டை சிதறடிக்கணும். இதுதான் அவங்க மைண்ட் செட்டே தவிர தேர்தல் நிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், இதெல்லாம் புருடா புருடா புருடா. இதெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யலாம். உண்மையாகவே அக்கறை இருக்கிற தலைவனாக இருந்தால் இன்றைக்கு களத்தில் நின்றுப்பான், போய் பனையூருக்குள்ள போய் பதுங்க மாட்டான். எனவே இந்த தாவேகா தவிட்டு தற்குறிகளை இத்தோடு விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தது அப்படின்ற மாதிரி நாம முடிச்சுக்கிட்டு போலாம். நன்றி.